ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாகவே லாங் வீடியோவே போடலை, ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு காலையில் சோம்பு கஷாயம் வச்சு காலையில் குடிப்பேன், அப்போவே போட்டுடலான்ட்டு வீடியோ எடுத்தேன். காலையில் டிஃபனுக்கு முதல் நாள் நைட்டே ராகியும் பாதாமும், ஒரு பாதாம் 10, ராகி ஒரு 100 கிராம் பக்கம் ஊற வச்சு 2-3 தடவை கழுவிட்டு நைட்டே ஊற வச்சு மூடி வச்சிட்டோம்னா காலையில் எடுத்து அரைச்சி கஞ்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. நம்ம பாலே இப்போ நல்லாவே இல்லை, அதுக்கு இந்த மாதிரி ராகியில் பால் மாதிரி எடுத்து கஞ்சியாக கொடுக்கறது ரொம்பவே குழந்தைங்களுக்கு நல்லது. அவ்வளோதான், நல்லா கழுவியாச்சு, மூடி வச்சிட்றேன். காலையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா 2 ஏலக்காவை போட்டு அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்து ஒரு பெரிய ஜல்லடை இருக்கும் இல்லையா, ஜூஸ் வடிகட்டுறது, அதுலேயே வடிகட்டிடலாம். கொஞ்சம் பொறுமையாக ஸ்பூனில் நல்லா கலக்கணும்னாலே நல்லா இறங்கிடும். அதை அடுப்பில் வச்சு நல்லா இப்படி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 10 நிமிஷம் கஞ்சி சீக்கிரமாக ரெடி ஆகிடும். உப்பும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன், உங்களுக்கு எது விருப்பமோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதை அப்படியே குடிச்சிக்கலாம். நல்லா ஹெவியாகவே ஹெல்த்தியாகவே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைனாலே ரொம்ப லேட்டாக தான் எந்திரிக்கிறனால இந்த கஞ்சி மாதிரி ஏதாவது வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு நாட்டுக்கோழி அந்த எலும்பெல்லாம் எடுத்து பிரியாணியும் கொஞ்சம் சதப்பற்றாக இருக்கிறதையெல்லாம் குழம்பு வச்சு அதில் இருந்து அந்த பீஸை எடுத்து வறுத்துருக்கேன். பிரியாணிக்கு கொத்தமல்லி தழை, புதினா எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன். அப்படியே சிம்லேயே வச்சோம்னா அடிப்பிடிக்காத அப்படியே தம்லேயே வெந்துடும். மூடி வச்சோம்னாலே போதும். நாட்டுக்கோழி பிரியாணிக்கும் முதல்ல வீடியோ போட்டிருக்கேன், பழைய வீடியோவில் இருக்கும், தேவைப்படுறவங்க அதை பார்க்கலாம். நல்லா கிளறி விட்டு பார்த்தா முக்கால்வாசி நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே வெந்துடும், அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூணுனா போதும். நாட்டுக்கோழி ஃப்ரை வறுத்து வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து பரிமாற வேண்டியது தான். நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி ஃப்ரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்படி தான் போச்சு. பாய்.